நண்பர்கள் அனைவருக்கும் கேவி.கே.3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ 56ஆவது மேட்ச் வந்து மழை, ஆனால் ரிசல்ட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மழையினால ரிசல்ட்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த 2 வருஷம் ஐபிஎல் பதிவு பண்ண நேரத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து 57ஆம் மேட்ச்சு கேகேஆர் வெர்சஸ் சிஎஸ்கே. இந்த மேட்சும் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணிருச்சு. ரிசல்ட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு, 2 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. அது சந்தோஷம். சிஎஸ்கே வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே மேட்சை வச்சு தான் நான் இந்தளவுக்கு ஓரளவுக்கு உங்கள்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா, நான் 2023 சிஎஸ்கே மேட்சை வச்சு தான் எனக்கு நல்லா ரீச் ஆச்சு. அதனால் அந்த டீம் வின் பண்ணது எனக்கு சந்தோஷம் தான். இது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இம்பேக்ட் பிளேயர் சிஎஸ்கேலேருந்து புதுசாகவே ஆள் கொண்டு வந்துடுறாங்க. இம்பேக்ட் பிளேயர் மட்டும் இல்லை, இம்பேக்ட் பிளேயர் இல்லாமல் புதுசாகவே ஒவ்வொரு மேட்ச்லேயும் 2 பேர் 3 பேர் கொண்டுகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அது நம்ம லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸை வச்சு தான் நம்ம ரிசல்ட் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம் வேறு மாதிரி ஒன்றும் ரிசல்ட் வரும், அது வேறு. ஏன்னா அப்போ தான் நமக்கு பிளேயிங் லெவனே தெரியும். அப்படிங்கிறப்ப அது நேற்று ஒரு சிஎஸ்கேயில் ஒரு விக்கெட் கீப்பர் வந்து நல்லா ரன் எடுத்து கொடுத்தாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றுருந்தாருனாக்கா 12 ஓவரோட மேட்ச் முடிஞ்சிருக்கும் போல் அப்படியே ப்ளே பண்ணார். நம்ம அவரெலாம் எடுக்கவே இல்லை, எடுக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி சேஞ்சஸ்ஸு சிஎஸ்கே பண்ணியிருக்கு. இது கொஞ்சம் ஒரு 5-6 மேட்ச்சுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, பரவாயில்ல. ஆனால் நேற்று ஒரு வேளை அந்த விக்கெட் கீப்பர் வரலை அப்படின்னா கேகேஆர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டெத் ஓவரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 மேட்ச்சில் வின் பண்ணக்கூடிய டீமில் உள்ள பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் கொடுத்துட்றாங்க. 30 ரன் 35 ரன் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரே ஓவரில், கடைசி 18வது ஓவர் 19வது ஓவரில். இது வந்து இதெல்லாம் நம்ம கணிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் வேண்டிய உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு மிச்ச விஷயங்களை எடுத்துக்கிற வேணாம். அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ மற்ற சீரியஸ் அப்படின்னா ஐபிஎல் தவிர்த்து மற்ற சீரியஸ்னால் நமக்கு தெரியும், இதில் 11 பேர் இதில் 11 பேர் தான் விளாடுவாங்க. ஈஸியாக ரிசல்ட் எடுக்கலாம், அது ரிசல்ட்டு கரெக்டாகவும் வரும். அது வேறு மாதிரியானது. இது வந்து இம்பேக்ட் பிளேயர் மட்டும் இல்லாமல் புதுசாகவே பிளேயர்ஸ் உள்ளே வர்றாங்க. அப்படிங்கிறப்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மேட்ச்சு 59ஆம் மேட்ச்சு ஆர்சிபி வெர்சஸ் எல்எஸ்ஜி. இந்த மேட்ச் வந்து லக்னோவில் நடக்குது. இப்போ நடக்கிற மேட்ச் வந்து பிபிகேஎஸ் வெர்சஸ் டிசி. நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது, டாஸு தாமதம் அப்படின்னு போட்டாங்க. இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம ஒரு ரிசல்ட் எடுத்திருப்போம், அது நேரம் மாறி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட்டே மாறிடும். 10 ஓவர் 14 ஓவர் 5 ஓவர் அப்படிலாம் வந்துச்சுனாக்கா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த சனி ஞாயிறு மட்டும், வரக்கூடிய சனி ஞாயிறு, இது வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய மேட்ச் தான் இப்போ நான் வீடியோ பதிவு பண்ணுறேன். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 3 மேட்ச் இருக்குது. சனிக்கிழமை ஒரு மேட்ச்சு, ஞாயிற்றுக்கிழமை 2 மேட்ச் இருக்குது. இந்த 3 மேட்ச்சுக்கும் வீடியோ வராது. திரும்ப திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வீடியோ வரும். அடுத்து சனி ஞாயிறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸு ஆர் படிட்டர், அவருடைய தலைமையில் ஜே பெத்தேல், வி கோலி, இப்போ டி படிக்கல் அவர் இல்லை, அவருக்கு பதிலாக எம் அகர்வால் அவர் வர்றாருன்னு சொல்லியிருக்காங்க. ஜே சர்மா, டி டேவிட், ஆர் ஷெப்பர்டு, கே பாண்டியா, பி குமார், எல் இங்கிடி, ஒய் தயால், எஸ் சர்மா, இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு. எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ஆர் பண்ட், அவர் மறுபடியும் லாஸ்ட் மேட்ச்சில் கேப்டனாக வந்துட்டார். அவருடைய தலைமையில் ஏ மார்க்ரம், எம் மார்ஸ், என் பூரன், ஏ பதோனி, டி மில்லர், ஏ சமாத், ஏ கான், பி யாதவ், எம் யாதவ், டி சிங், ஏ சிங், இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு. இப்போ இந்த மேட்ச்சு சிச்சுவேஷன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறங்க. நான் இந்த ஐபிஎல் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், 2வது 3வது வீடியோவில் அந்த மார்ச் 24 25 வீடியோவிலே நான் சொல்லிட்டேன், பிளேயர்ஸை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறோன்னா அது உங்களுடைய சாய்ஸு. சிச்சுவேஷனை வச்சு டாஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி பிளேயர்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறங்க. அப்போ அதை தான் பண்ண முடியும். ஏன்னா இம்பேக்ட் பிளேயர் வர்றாங்க, சூழ்நிலையை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தா அஸ்த நட்சத்திரம். இன்றைக்கி முழுவதுமே அஸ்த நட்சத்திரத்துலேயும் போகுது. மேட்ச் லக்னோவில் நடக்குது. இங்கே மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த மேட்ச் முழுமையாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்க மேட்ச் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் மழை வந்துடுது. அதனால் நீங்கள் மழை வந்தால் ஒரு அரை மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா ரிசல்ட்டு சேஞ்ச் ஆகும். அதையும் கரெக்டாக பார்த்துக்கிறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்கும் பார்த்தோம்னா வி கோலி, ஆர் படிட்டர், டி டேவிட், ஆர் ஷெப்பர்டு, கே பாண்டியா, எல் இங்கிடி, இவங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணும்போது ஏ மார்க்ரம், எம் மார்ஸ், ஆர் பண்ட், ஏ பதோனி, எம் யாதவ், டி சிங்,
ஏ சிங் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ 13 பேர் சொல்லியிருக்கேன். இதிலேருந்து நீங்கள் டாஸ் போட்டதுக்கப்புறம் அதை எப்படி பிளேயரை சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறங்க. இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் விருச்ச இலக்கணத்தில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருது. செகண்ட் இன்னிங்ஸு தனுசு இலக்கணத்தில் மேட்ச்சை முடியுது. அப்படி ஒரு அமைப்பில் தான் இருக்குது. நட்சத்திரமும் சேஞ்சஸ் ஆகலை. இப்போ எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் ஆர்சிபி வின் பண்ணும். எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணால் எல்எஸ்ஜி வின் பண்ணிடும். அப்போ டாஸ் வின் பண்ணக்கூடிய டீம் வந்து ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணும். அது யார் வேணாலும் பண்ணலாம். அது என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிற சொல்லியாச்சு. இப்போ எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா, ஏ மார்க்ரம், எம் மார்ஸ், அதுக்கப்புறம் ஏ பதோனி, டி மில்லர், அவ்வளோதான். நான் பவுலரோ ஆல்ரவுண்டரோ அதில் அதுக்கப்புறம் எடுக்கலை. நான் பேட்ஸ்மேனு விக்கெட் கீப்பர் ஆல்ரவுண்டரில் வந்து ஏன் மார்க்ரம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்படித்தான் மேட்ச் போகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. அதே மாதிரி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணும்போது வி கோலி, எம் அகர்வால், ஆர் படிட்டர், டி டேவிட், ஆர் ஷெப்பர்டு, கே பாண்டியா, பி குமார், எல் இங்கிடி, ஒய் தயால் உங்களை எடுத்துக்கலாம். இதில் 13 பேர் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் வந்து ஒரு எடுத்த உடனே பவர் பிளேக்களோட 2-3 விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. அப்போ எந்த டீம் ஃபீல்டிங் பண்ணுதோ அதில் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. 4 பவுலர் இருந்தாங்கன்னா 4 பவுலரையும் எடுத்துக்கிறங்க. இப்போ ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுது அப்படின்னாக்கா எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணுதுன்னா அதில் ஒரு முக்கியமான 3 பிளேயர் குறைஞ்ச வச்சா 3 இல்லை 4 பிளேயர் எடுத்துருங்க. அதே மாதிரி எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணுது அப்படின்னாக்கா ஆர்சிபி சைடு நல்லா பெஸ்ட்டு பவுலராக 3 அல்லது 4 பிளேயராக எடுத்துருங்க. ஆல்ரவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, பேட்ஸ்மேன்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 2 டீம்லேயும் பேட்ஸ்மேன்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. விக்கெட் கீப்பருக்கு யாராவது ஒரு ஆள் தான். இப்போ ஆர்சிபி சைடு வந்து விக்கெட் கீப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜே சர்மா மட்டும்தான் இருக்கார். எல்எஸ்ஜி சைடு 2 பேர் இருக்காங்க. என் பூரன் இருக்கார், அதுக்கப்புறம் ஆர் பண்டு இருக்கார். என் பூரனுக்கு சுமாராக தான் இருக்குது. அவர் லாஸ்ட் மேட்ச்லேயும் சரியாக ப்ளே பண்ணலை. அதனால் அது எப்படின்னு தெரியல. அதனால் ஆர் பண்டு அவர் இந்த 2 பேரில் பார்க்கும்போது ஆர் பண்டு பெஸ்ட்டாக தெரிகிறாரு. ஜே சர்மாவோட ஆர் பண்டு பெஸ்ட்டாக தெரிகிறாரு ஜோதிட கணிப்படி. நீங்கள் 2 பேரையுமே கூட எடுக்கலாம். அதனால் விக்கெட் கீப்பரில் ஒரு ஆள் போட்டுக்கிறங்க. பேட்ஸ்மேன்களில் ஒரு 5 பேர் போட்டுக்கிறங்க. 6 பேர் ஆயிடுச்சு. ஆல்ரவுண்டரில் 2 பேர் போட்டுக்கிறங்க. 8 பேர் ஆயிடுச்சு. பவுலரில் 3 பேர் போட்டுக்கிறங்க. ஏன்னா இப்படி தான் மாற்றி தான் கொடுத்துருக்கேன் நான். ஆர்சிபி ஃபஸ்ட்டு ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் பவுலர்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். எல்எஸ்ஜி பவுலர் சேர்க்கலை. அதே மாதிரி எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆர்சிபி பவுலர் மட்டும்தான் போட்டிருப்பேன். அதுவே ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எல்எஸ்ஜி பவுலர் மட்டும்தான் போட்டிருப்பேன். அப்போ பவுலர்ஸ் வந்து ஏதோ ஒரு டீம் எந்த ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த டீமில் உள்ள பவுலர் மட்டும் போடுங்க. எதிரணி டீமுடைய பவுலர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான கணிப்பு தான் அது. எப்படி நடக்குது அப்படிங்கிற பார்த்துக்கிறங்க. இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னா, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வி கோலி, ஆர் படிட்டர், டி டேவிட், ஆர் ஷெப்பர்டு, கே பாண்டியா, எல் இங்கிடி இவங்கெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ஏ மார்க்ரம், எம் மார்ஸ், ஏ பதோனி, அவ்வளோதான். மொத்தம் 9 பேர் சொல்லியிருக்கீங்க. இந்த 9 பேரில் எப்படியும் ஒரு 8 பேர் கரெக்டாக வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறங்க. இந்த 9 பேர் வர்ற மாதிரியான டீம் செட் பண்ணுங்கள். இப்போ 9 பேர் சொல்லியிருக்கீங்க அப்படின்னாக்க இன்னும் ஒரு 2 பேர் உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயரை நீங்கள் எப்படியும் சேஞ்ச் பண்ணி போட்டாலே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய மேட்ச் பூராமே இந்த ட்ரீம் 11 மை 11 சர்க்கிள் அதில் போய் நம்ம வந்து டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தெரியுது. ஏன்னா அது வேறு மாதிரியானது. ஏன்னா எம்பேட் பிளேயர் வந்தாக்கா அந்த ஃபஸ்ட் நம்ம செட் பண்ணிடுவோம். அந்த 7:30 மணிக்கு முன்னாடி நம்ம லைனப் விட்டதுக்கப்புறம் என்ன டீம் செட் பண்ணுறோமோ அதுதான், அதை போய் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் மேட்ச்சு ஃபுல்லாக 3 மணி நேரம் நடக்கும்போது கூட 2 பக்கமும் எடுத்து விட்டு ஏதோ சொல்கிறாங்க. அது வந்து அது வேறு விஷயம். அந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு அவங்க கேட்குறது என்னென்னா, எங்களுக்கு ரிசல்ட் தேவையில்லை, எந்த டீம் வின் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையில்லை. மேட்ச் சிச்சுவேஷன் என்னவோ அதை மட்டும் சொல்லுங்கள் போதும், அதை வச்சு நாங்கள் ப்ளே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ நான் கணிக்கிற கணிப்புமே இந்த ட்ரீம் 11 அந்த மாதிரி வராமல், அதாவது இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான சேஞ்ச் ஆகிட்டே வருது. அது அப்படி இல்லாமல் திரும்ப நம்ம வந்து இந்த டீம் கரெக்டாக செட் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னா, இங்கே பார்த்தோம்னா இம்பேக்ட் பிளேயரு புதுசாக பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ளே நிறையா கொண்டு வரனால கன்ஃபியூஸாக இருக்குது. என்னன்னு பார்ப்போம். அடுத்த ஐபிஎல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பதிவு பண்ணி முன்னாடியே கொஞ்சம் எடுக்கணும். கொஞ்சம் அதாவது பிளேயர்ஸ்லாம்
அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் அதையும் இதையும் வச்சு கொஞ்சம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசல்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பிளேயர்ஸை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம பலன் சொல்லி நம்ம அதை எடுக்கிறோம். ஆனால் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். நம்ம அடுத்த ஐபிஎலுக்குள்ள 1 இயர் கேப் இருக்குது, அதுக்குள்ளே எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதே மாதிரி அடுத்த ஐபிஎலுக்கும் இந்த ஜாதகம் இடையில பார்க்குற மாதிரி இல்லாமல் முன்னாடியே எல்லாம் முடிச்சுட்டு, இல்லை ஐபிஎல் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி தொடர்ச்சியாக எல்லா வீடியோவும் பதிவுன்ற மாதிரி பார்ப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த 3 மேட்ச் வராது. திங்கட்கிழமை மேட்ச் வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலைல கூட நான் பதிவு பண்ணி போட்டேன். தேங்க்யூ.